Vanakkam. My name is Sivaji. I have been teaching German language and English language for the past 24 years. This video is for those who want to learn English in Tamil very easily. என் பெயர் சிவாஜி. நான் கடந்த 24 ஆண்டுகளாக ஜெர்மன் மொழியையும் ஆங்கில மொழியையும் வளர்ந்தோர்களுக்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். ஜெர்மன் மொழி நான் ஐரோப்பிய நாட்டிற்கு வந்துதான் கற்றேன். ஆனால் ஆங்கில மொழி எனது தந்தையிடமிருந்தே, எனது தந்தை ஒரு ஆங்கில ஆசிரியர் மட்டுமே, அவரிடமிருந்து பாலர் பருவத்திலிருந்தே நான் கற்றுக்கொண்டதனால் ஆங்கில மொழியை உங்களுக்கு வெகு இலகுவாக உங்களுக்கு கற்றுத்தர முடியும். என்னிடம் படிக்கும் மாணவர்கள் கேம்பிரிட்ஜ் எக்ஸாமில் அதிகப்படியான புள்ளிகளை பெற்று எப்போதும் சித்தியடைந்து கொண்டே இருப்பார்கள். இது எல்லோருக்குமே தெரியும். ஆகையினால் உலகளாவிய ரீதியில் முதலாக இப்போதான் நான் உங்களிடம் வருகின்றேன். அடிப்படையிலிருந்து நான் ஆங்கில மொழியை இலகுவாக கற்றுத்தருகின்றேன். ஒரு கஷ்டமும் இல்லை. இலகுவாக மொழி அடிப்படையிலிருந்து மெதுவாக நான் அதை சொல்லித் தருகின்றேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டில் இருந்தவாறே நீங்கள் இந்த மொழியை கற்று பயனடையுங்கள். கற்றோர்க்குத்தான் சென்ற விடமெல்லாம் சிறப்பு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகையினால் ஆங்கில மொழி ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். ஆகையினால் ஆங்கில மொழியை கற்று சரளமாக கதைக்க பழகுங்கள். ஓகேயா? சரி, we will go into the video. நான் ஆங்கில மொழியை இலகுவாக உங்களுக்கு படிப்படியாக சொல்லித் தருவதாக இருந்தால், நாங்கள் முதலில் அரிச்சுவடியிலிருந்து செல்ல வேண்டும். சரியா? அரிச்சுவடி, அதனுடைய சத்தம், இதிலிருந்து நாங்கள் படிப்படியாக செல்வோம். இங்கிலீஷ் ஆல்பாபெட். இந்த இங்கிலீஷ் ஆல்பாபெட்டை தான் நாங்கள் இப்போது தொடங்க இருக்கின்றோம் எங்களுடைய முதலாவது பாடத்தில். ஆனால் அதற்கு முன்பாக 2 கூறுகளை நாங்கள் பார்க்க வேண்டும். எலிமெண்ட்ஸ், 2 எலிமெண்ட்ஸ். ஒன்று சொல், வேர்ட். இரண்டாவது சென்டென்ஸ், வாக்கியம். இந்த 2 அடிப்படையை நாங்கள் கவனிக்க வேண்டும். சரியா? முதலாவது வேர்ட், இரண்டாவது சென்டென்ஸ். இந்த 2 அடிப்படையை நாங்கள் முதல் பார்ப்போம். ஆகையினால் நாங்கள் அடிப்படையிலிருந்து கற்பதாக இருப்பின் முதல் சொற்களை பழக வேண்டும். ஆல்பாபெட்டுக்கு பிறகு நாங்கள் கூடிய அளவான சொற்களை மனனம் பண்ண வேண்டும். ஸோ ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட 10 சொற்கள் இல்லை ஒரு 25 சொற்கள், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொற்களை பழகுங்கள். நான் எப்படி அதை பழகுவது, மனனம் பண்ணி பழக்கிக்கொள்வது என்பதனையெல்லாம் சொல்லித் தருகின்றேன். சரி, இப்போது 2 கூறுகளுக்குரிய அந்த விடயத்தை பார்ப்போம். இப்போது 2 எலிமெண்ட்ஸ்களை பார்ப்போம். ஒன்று சொல், இரண்டாவது சென்டென்ஸ். ஒரு வேர்டை எடுத்திருக்கின்றேன், ஒரு சொல்லை எடுத்திருக்கின்றேன். புக் என்ற ஒரு பெயர் சொல்லை எடுத்திருக்கின்றேன். இது எங்களுக்கு குழந்தை பருவத்திலிருந்து தெரிந்த சொல். எல்லோருக்கும் தெரியும். புக் என்றால் ஒரு சாதாரண ஒரு பாமர மகனுக்கும் மொழி அறிவு தெரியாத ஒருவனுக்கும் புக் என்றால் தெரியும். அது அடிப்படையில் இருந்து கேட்டு பழகிய ஒரு சொல். இப்போ நாங்கள் இந்த புக்கை வைத்து ஒரு சென்டென்ஸ், வாக்கியத்தை அமைப்போம். I have a book.
இதை கேள்வியாக்கின்ற முறை இதெல்லாம் பிறகு பார்ப்போம். இப்போது ஒரு வாக்கியத்தை சாதாரணமாக பார்ப்போம். இன்னும் நாங்கள் அடிப்படை ஆல்பாபெட் தொடக்கம் சில சவுண்ட் இதுகளையெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு நாங்கள் எப்படித்தான் ஒவ்வொரு சென்டென்ஸாக சின்ன சின்ன சென்டென்ஸுகளாக அமைத்து நாங்கள் பழகி வர வேண்டும். சரி, இப்போ பார்ப்போம். I have a book. I have a book. இப்போ நான் இருக்கின்றேன். என் பெயர் சிவாஜி. நான் சிவாஜி have a book என்று சொல்வதில்லை. இந்த எனக்கு, அதாவது இந்த பெயர் என்னுடைய பிரதி பெயராக மாறுகின்றது. அந்த பிரதி பெயர் தான் பர்சனல் ப்ரொனவுன் வகைகளில் பர்சனல் ப்ரொனவுன் இது. சரியா? ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, யூ, தே. இது பர்சனல் ப்ரொனவுன். சரியா? அதெல்லாம் பிறகு பார்ப்போம். அடிப்படையில் ஒவ்வொரு விஷயமாக நாங்கள் பார்ப்போம். இப்போ நான் என்னை எடுத்துக்கொண்டேன். ஐ ஹாவ் என்பது டு ஹாவ். இது ஒரு verb. டு ஹாவ் என்ற verb. அப்படி என்றால் நான் இந்த ஹாவை எனக்கு மாற்ற வேண்டும். அப்படி என்றால் ஐக்கு ஐ ஹாவ், யூ ஹாவ், ஹீ ஹாஸ், ஷீ ஹாஸ், இட் ஹாஸ், வி ஹாவ், யூ ஹாவ், தே ஹாவ். அப்படி என்றால் நாங்கள் வேர்ப்ஸ்கள் எல்லாம் படிக்க வேணும். சரியா? வினை இல்லாமல் வாக்கியம் இல்லை. வாக்கியம் இருக்கின்றது, இருந்தாலும் வினை 99% வகைகள் வினைகளாகத்தான், வினை இல்லா வாக்கியம் இல்லை என்று சொல்வார்கள். ஆகையால் வினைகள் வேர்ப்ஸ்கள் நாங்கள் பிறகு படிக்க வேணும். பாருங்கள், ஐ ஹாவ் எ புக். இப்போ இந்த ஏ ஆங்கிலத்தில் ஆர்டிக்கல் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் ஆர்டிக்கல், இது ஆர்டிக்கல். ஏ அண்ட் த, இது மூன்றும் ஆர்டிக்கல். இப்போது பார்ப்போம். இந்த புக் பி கான்சோனன்ட்டில் வந்திருக்கின்றது. ஆனபடியினால் ஒரு புத்தகம் என்பதற்காக இது ஏ ஆக எடுக்கின்றோம். இதே இடத்தில் 2 புத்தகங்களாக நாங்கள் வந்தால் இந்த ஏ இல்லாமல் போய்விடும். அதே நேரத்தில் இந்த இடத்தில் orange என்று இருந்தால் ஐ ஹாவ் an orange என்று மாறிவிடும். இவ்வளவுதான் சிறிய விடயங்கள். இதை நீங்கள் பழக ஆரம்பத்தில் உள்ளவர்கள் இதையெல்லாம் அடிப்படையிலிருந்து பழக இலகுவாக மொழி, அதாவது ஆங்கில மொழி மிக இலகுவாக கற்றுக்கொள்ளலாம். சரியா? பயப்பட தேவையில்லை, இலகுவாக கற்றுக்கொள்ளலாம். அதாவது நாங்கள் பிழை விடுகின்றோம் என்று எக்காரணம் கொண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம். இதான் நான் முதலும் சொல்லுகின்றேன், கடைசியிலையும் சொல்லுகிறேன், எப்போதும் சொல்வேன். சரியா? ஐ ஹாவ் அ புக். நான் ஒரு புத்தகத்தை வைத்திருக்கின்றேன் அல்லது என்னிடம் ஒரு புத்தகம் உள்ளது. சரியா? நாங்கள் அடுத்து ஆல்பாபெட்டுக்கு போய் அதற்கு பிறகு சிறியதாக நாங்கள் பார்ப்போம். சரி, 2 எலிமெண்ட்ஸை பார்த்தோம். சொல்லும் சொற்கூட்டங்களும் அமைந்த ஒரு வாக்கியத்தை பார்த்தோம். அது ஒரு இலகுவான வாக்கியம். முதலில் நீங்கள் படிப்படியாக நாங்கள் பிறகு நான் ஆரம்பத்தில் சில விடயங்களை நான் கற்பித்து விட்டு வாக்கிய அமைப்புகளை பழகுவோம். முதலில் நீங்கள் நினையுங்கள், நாங்கள் 100% சரியாக எழுத வேண்டும், கதைக்க வேண்டும் என்று நீங்கள் யோசிக்காதீர்கள். ஒரு குழந்தை எப்படி பிறந்து படிப்படியாக வருகின்றதோ அப்படித்தான் மொழியும். ஆகையினால் தயவு செய்து நீங்கள் அதை பற்றி கவலை கொள்ளாதீர்கள். சரியா? இப்போ பாருங்கள், alphabet. The English alphabet has 26 letters starting with A and ending with Z. ஆங்கில அரிச்சுவடியில் 26 எழுத்துக்கள் இருக்கின்றன. தொடக்கம் A என்று தொடங்குகின்றது, Z C என்று முடிகின்றது. அதாவது Z-ஐ தான் C என்று சொல்வது, Z-இல் அல்லது C-இல் முடிகின்றது என்று சொல்லுங்கள். பழையவர்கள் Z என்று தான் சொல்லுவார்கள். இப்போது நடைமுறையில் இது C என்று சொல்லுவது. ஓகே. English we have capital and lower case letters. English அது நாங்கள் எழுதுகின்றோம், கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆகவும் ஸ்மால் லெட்டர்ஸ் ஆகவும் எழுதுகின்றோம்.
பெரிய எழுத்துக்கள், சிறிய எழுத்துக்கள். இப்போது சத்தத்தை பார்ப்போம். A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V. V என்று சொல்லணும். உதடை மடித்து V என்று சொல்லணும். இது வந்து B, இது B, இது V, இப்படி சொல்ல வேணும். இது B, B, இது V, V, W, X, Y, Z அல்லது C, C என்று சொல்லுங்கள். இப்போது லோவர் கேஸ் சத்தமும் அதே தான், லோவர் கேஸ் லேட்டர்ஸும் அதே தான். 5 letters are vowels. பாருங்கள், A, E, I, O, U. இவைகள் vowels, உயிரெழுத்துக்கள். ஏனைய 21 எழுத்துக்களும் consonants என்று சொல்லுவது மெய் எழுத்துக்கள். சரி, நாங்கள் இன்று முதலாவது பாடத்தில் 2 அதாவது எலிமெண்ட்ஸ் 2 வேர்ட் சென்டென்ஸ் அதாவது சொற்கூட்டம் பார்த்தோம். அதை நான் ஆரம்பத்தில் அதை சொல்லித்தர வேண்டும், ஏனெனில் நீங்கள் இதெல்லாம் படிக்க வேண்டி இருக்கின்றது என்பதற்காகத்தான் நான் சொல்லித்தருகின்றேன். அடுத்த முறை ஓர் விடயத்தை நான் உங்கள் முன் வைத்து இப்போது இந்த பாடத்தை முடிக்கின்றேன். ஆங்கில எழுத்துக்கள் 26 எழுத்துக்கள் அல்ல, 27 எழுத்துக்கள். அந்த சஸ்பென்ஸுடன் இன்று விடுகின்றேன், இந்த பாடத்தை முடிக்கின்றேன். அடுத்த முறை அந்த 27வது எழுத்து என்ன என்று சொல்லித் தருகின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.